நீ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. இத நாங்க இந்த ஜென்மத்துல மறுக்க மாட்டோம். ராஜி இருந்துட்டு முத்துவேலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ராஜி இப்படியே உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்கலான்னு இருக்க. இங்கே பாரு, மாமாவுக்கு ஒன்றும் இல்லை, அவர் குணமாயிட்டாரு, ஏதோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, மற்றபடி அவர் சரியாயிட்டாரு, நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருந்திருக்கு, அவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீயும் அதை மறைச்சி அவருக்கு நல்லதான் பண்ணியிருக்க. இதை நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் உன்னை பற்றியே எவ்வளோ தப்பு தப்பாக சொல்லியிருக்கேன், உனக்கு என் மேலே கோவமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னோட நிலைமையில் யாராக இருந்தாலையும் இப்படி தான் புரிஞ்சுப்பாங்க, எனக்கு என் ராஜியை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவாவது நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ கெட்டதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா, அப்பாவே இப்போ எல்லா உண்மையும் சொன்னதுனால எல்லாருக்கும் இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சாச்சு. அது மட்டும் கிடையாது, யாருக்கும் தெரியாமல் இனிமேல் ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் போக தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சு அவரை வெளிப்படையாக நம்ம ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு போயிடலாம். கெட்டதுலேயே நல்லதுன்னா அது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. ராஜு இருந்துட்டு இனிமே அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, இனிமே அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இனிமே நீ அதை நினச்சி வருத்தவும் பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடு, மற்றவங்க என் புருஷனை பற்றி யார் என்ன வேணாலும் சொல்லியிருந்திருக்கட்டும், ஆனால் எனக்கு என் புருஷனை பற்றி நல்லாவே தெரியும், அவர் என்ன பண்ணாலையும் அது சரியாக தான் இருக்குன்னு நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன்ல, அதே சென்னையில் தான் நானும் இருந்தேன், ஆனால் இது எனக்கு தெரியாமல் போச்சு, அப்பாவை கூட இருந்து பார்த்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா பார்த்துக்க முடியலன்னா என்ன, இனிமே உன் அப்பாவை நீ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ, ஏன் நாளை காலையில் முதல் வேலையாக போயிட்டு உன் அப்பாவை போய் பார்க்கலாம், அவரு கூட எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கதிர் சொன்ன மாதிரியே ராஜியும் கோமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், அவர் முன்னாடி போயிட்டு அழுந்துக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அவருக்கு நீங்கள் தைரியம் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம அம்மாச்சியும் அதே மாதிரி கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ சரியாயிட்டேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயா முத்து, இப்படியெல்லாம் பேசாத ஐயா, உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நெஞ்செல்லாம் பதறி போச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதியும் ராஜியும் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா, நீங்கள் சரியாயிட்டீங்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும், நான் சரியாயிட்டானம்மா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாத்தியா கோமதி, உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருந்திருக்குன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ யாருக்கும் மனசளவில் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லைன்னு, உனக்கு ஏன்னா இப்படி ஒரு நிலமை வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன உடனே, எனக்கு என்னம்மா, என் மாப்பிள்ளை கூட இருந்து என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் சொல்லலை, அப்பா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதோ அழுந்துட்டுருக்காங்கல்ல, இந்த மாதிரி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இவங்கக்கிட்ட நான் உண்மையாக சொல்ல வேண்டான்னு சொன்னேன், அதுக்காக இப்படி என்ன எத்தனை நாளைக்கு தான் விட்டு வைக்க முடியும், அதனால தான் இனிமேல் யாருக்கும் மறைச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தேவையில்லை, இனிமேல் நேரடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா, நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இருங்க, நான் போய் காஃபியாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வரதுக்கு போகிறாரு. அதுக்குள்ளே வடிவே தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு இவர் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நீங்கள்
பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னம்மா நீங்கள் போய் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, என் மாமாவை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோமதி மார்க்கெட் போயிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. பழனி வரங்க, என்னடா கடைக்கு கிளம்பிட்டியா? இல்லைக்கா, அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். நீ காலையிலேயே போயிட்டு வந்துட்டு தான் அண்ணன் சொன்னார் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிற உடனே நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க, என் அண்ணனை இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம். ஒட்டி உறவற மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர வழியாக பார்க்காதீங்க. உன் பையன் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்போ என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று அதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் என்ன சொத்தை எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த சொத்தை ஏமாத்துறது, தான் செஞ்ச தப்பை அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறது, இதெல்லாம் நீ பெற்று வச்சிருக்கல, அந்த பிள்ளையால் மட்டும்தான் பண்ண முடியும். என் பிள்ளைய நான் ஒன்றும் அப்படியெல்லாம் வளர்க்கல அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக நீ குமாரை பற்றி பேசுகிற? அந்த அயோக்கியனை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே. நான் பெற்று வச்சுருக்கிறது நேர்மையான பிள்ளை. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். என் பிள்ளைய பார்த்து தப்பாக பேசின போது நான் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். உனக்கெல்லாம் அவ்வளோதான்டா மரியாதை அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே சக்திவேலுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் கார்த்திகேயன் இருந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த நேரம் பார்த்து அரசி வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. என்னங்க வீட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கடை விஷயமா உங்கள் அப்பா கிட்டே பேசுனீங்களா? இங்கே பாருங்கள், கடை விஷயமா எங்கள் அப்பா கிட்டலாம் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இப்படி ரோட்டே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு டீ காஃபியாவது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக பேசுவோமே. எப்போ பார்த்தாலும் நடு ரோட்டில் நம்ம பேசுகிற போது உங்கள் மாமா பையன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நமக்குள்ளே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிடுறாங்க. எதுவும் இல்லைங்களாங்க, எதுவும் இல்லை, என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் அவர் வச்சுருந்த அந்த பொருளை வந்து கொடுக்குறாங்க. அரசியும் அதை வாங்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு க்யூட் மூமெண்ட் போயிட்டுருக்கு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.